அதிமுக மூத்த தலைவர் செங்கோட்டையன் இன்று இரவு மீண்டும் டெல்லி செல்ல இருப்பதாக தகவல். செங்கோட்டையன் மூலமாக ஒருங்கிணைந்த அதிமுகவை பாஜகவுடன் கூட்டணிக்கு இழுக்க முயற்சி. அதிமுக மூத்த தலைவர் செங்கோட்டையன் வீட்டில் குவிந்த அதிமுக நிர்வாகிகள் தனது ஆதரவாளர்களை சந்தித்து ஆலோசனை நடத்தியதாக தகவல். புதிய உச்சத்தை தொட்ட ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 520 ரூபாய் உயர்ந்து 67,400 ரூபாய்க்கு விற்பனை. தமிழகம் முழுவதும் ரமலான் பண்டிகை கோலாகலம். தொழுகையை தொடர்ந்து ஒருவருக்கு ஒருவர் ஆரத்தழுவி அன்பை பரிமாறிக்கொண்ட இஸ்லாமியர்கள். ரமலான் பண்டிகையொட்டி நாகூர் தர்காவில் சிறப்பு தொழுகை. ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்பு. ரமலான் பண்டிகையொட்டி மதுரை திருப்பரங்குன்றம் மலை மீது இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை. நீண்ட சோதனைக்கு பிறகு இஸ்லாமியர்கள் மலை மேல் அனுமதி. நாடு முழுவதும் ரமலான் பண்டிகையொட்டி இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை. டெல்லி, மும்பை, கொல்கத்தா உட்பட முக்கிய இடங்களில் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்ட இஸ்லாமியர்கள். வக்ஃபு வாரிய சட்டத்திருத்த மசோதாவிற்கு இஸ்லாமியர்கள் எதிர்ப்பு. மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் கருப்பு பட்டை அணிந்து தொழுகை. சென்னை விருகம்பாக்கத்தில் வழக்கறிஞர் கொல்லப்பட்ட வழக்கில் 2 கைது. கார்த்திக், ரவி ஆகிய 2 கைது செய்து தனிப்படை போலீசார் விசாரணை. கோடை வெயிலால் தவிக்கும் பறவைகளுக்கு நீரும் உணவும் கொடையளிப்போம். எக்ஸ் தளத்தில் புகைப்படங்களை வெளியிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். ஜிப்லி ட்ரெண்டில் இணைந்தார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. புகைப்படங்களை எக்ஸ் தளத்தில் பதிவிட்டார். சேலத்தில் அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு. பொதுமக்களுக்கு பழங்கள் மற்றும் மோரினை எடப்பாடி பழனிசாமி வழங்கினார். தமிழ்நாட்டிற்கு வரும் பிரதமர் மோடியை கண்டித்து காங்கிரஸ் சார்பில் கருப்பு கொடி போராட்டம். அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் ஏப்ரல் 6ஆம் தேதி நடைபெறும் என செல்வ பெருந்தகை அறிவிப்பு. இலங்கை அகதியாக தமிழ்நாடு வந்த தம்பதியின் மகளுக்கு இந்திய குடியுரிமை வழங்குவது தொடர்பான வழக்கு மத்திய அரசு பரிசீலிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மதுரையில் நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான இடங்களில் நிறுவப்பட்டுள்ள கொடிக்கம்பங்களை அகற்ற அதிகாரிகள் நோட்டீஸ். திட்டக்குடி அருகே விசிக நிர்வாகி செல்வம் என்பவரது வயலில் கள்ள நோட்டுகள் மீட்பு. 83,000 ரூபாய் மதிப்பிலான கள்ள நோட்டுகள், வாக்கி டாக்கி உள்ளிட்டவைகள் பறிமுதல். கள்ளக்குறிச்சி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் காரில் சென்ற குடும்பத்தினரை துரத்திய சம்பவம். போதையில் துரத்தி சென்று தாக்க முயன்ற 3 பேரை கைது செய்தது காவல்துறை. நெய்வேலி அனல் மின் நிலையத்தை முற்றுகையிட்ட 400க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கைது. கர்நாடகாவிற்கு மின்சாரம் வழங்கக்கூடாது என கூறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு.
மதுரையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஆட்டோக்கள் மற்றும் இருசக்கர வாகனங்களுக்கு தீ வைப்பு. சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து மர்ம நபர்களுக்கு போலீசார் வலைவீச்சு. செஞ்சி அருகே காணாமல் போன இளம்பெண்ணை கண்டுபிடித்து தரக்கோரி உறவினர்கள் போராட்டம். பெண்ணின் அண்ணன் தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு. கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் பெட்ரோல் பங்க் ஊழியர் மீது திமுக பிரமுகர் ஓசியில் பெட்ரோல் கேட்டு அடித்ததாக பாதிக்கப்பட்டவர் குற்றச்சாட்டு. களியல் வனச்சரக அலுவலக அசைக்கும் சொத்துக்களை ஜப்தி செய்ய கோரிய வழக்கு. வனத்துறையினருக்கு 25,000 ரூபாய் அபராதம் விதித்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு அதிரடி. உதகையில் நாளை முதல் ஜூன் 5ஆம் தேதி வரை சினிமா படப்பிடிப்பு நடத்த தடை. கோடை விடுமுறையொட்டி சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரிக்கும் என்பதால் மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பு. சென்னை மெரினாவில் 2 இளம்பெண்கள் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டதால் பரபரப்பு. தாய் தந்தை விவாகரத்து முடிவால் விபரீத செயல். சென்னை சூளைமேட்டில் 72 வயது முதியவர் மீது கொடூர தாக்குதல். பந்து பட்டதை தட்டி கேட்க முதியவரை கிரிக்கெட் மட்டையால் தாக்கிய பெண். தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு வெப்பநிலை படிப்படியாக குறையும். 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறையும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். எம்புரான் படத்தில் சர்ச்சைக்குரிய 3 நிமிட காட்சிகள் நீக்கம். குஜராத் கலவரம் தொடர்பான காட்சிகள் நீக்கப்பட்டதாக தகவல். ஏப்ரல் 2ஆம் தேதி பங்குனி ஆராட்டு விழாவுக்கான கொடியேற்றம். சபரிமலை நடை நாளை திறப்பு. மருந்து உற்பத்தி நிறுவனங்கள் மற்றும் விற்பனையகங்களில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் 103 மருந்துகள் தரமற்றவை. மத்திய மருந்து தர கட்டுப்பாட்டு வாரியம் அறிவிப்பு. அணு ஆயுத திட்டம் தொடர்பான அமெரிக்காவின் ஒப்பந்தத்திற்கு ஒப்புக்கொள்ளாவிட்டால் குண்டு வீசுவோம். ஈரானுக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் கேப்டன் ரியான் பராக்கிற்கு 12 லட்சம் ரூபாய் அபராதம். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் ஸ்லோ ஓவர் ரேட்காக அபராதம் விதிப்பு. கார்த்தி நடித்துள்ள சர்தார் 2 படத்தின் டீசர் வெளியானது. எஸ்.ஜே. சூர்யா வில்லனாக நடிப்பதால் படத்திற்கு எகிறு எதிர்பார்ப்பு. குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9498794987 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.